ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. பக்த வச்சலன். ந சாதயதி மாம் யோகோ ந சாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்யாசாஸ்தபஸ்தியாகோ யதா பக்திர் மமோர்ஜிதா. மொழிபெயர்ப்பு: உத்தவா, எனது பக்தர்களால் எனக்கு ஆற்றப்படும் கலப்படமற்ற தூய பக்தி தொண்டானது என்னை அவர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறது. ஆனால் அஷ்டாங்க யோகம், சாங்கியத்துவம், புண்ணிய செயல், வேத கல்வி, தவம் அல்லது துறவு ஆகியவற்றில் ஈடுபட்டிருப்பவர்களால் என்னை கட்டுப்படுத்த முடியாது. பொருளுரை: ஒருவன் ஸ்ரீ கிருஷ்ணரையே அஷ்டாங்க யோகம், சாங்கிய தத்துவம் போன்ற முறைகளின் இலக்காக கொண்டிருக்க கூடும். எனினும் பகவானை பற்றி கேட்டல், பாடுதல் மற்றும் அவரது நோக்கத்தை நிறைவேற்றுதல் ஆகியவற்றினால் பகவானின் நேரடியான அன்பு தொண்டில் ஈடுபடுவது எந்த அளவுக்கு பகவானை திருப்திப்படுத்துமோ அந்த அளவுக்கு மற்ற சமய முறைகள் திருப்திப்படுத்துவதில்லை. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பின்வருமாறு குறிப்பிடுகிறார்: ஞான கர்மாதி அனாவிருதம். ஒரு பக்தன் ஸ்ரீ கிருஷ்ணரை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும். அவன் தனது அன்பு தொண்டை கர்மத்திலோ மனோதத்துவ ஊகத்திலோ சிக்க வைக்க கூடாது. பிருந்தாவனவாசிகள் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே நம்பி இருந்தனர். அகாசுரன் என்ற மிகப்பெரிய நாகம் விரஜையின் எல்லைக்குள் தோன்றிய பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உள்ள தங்களது நட்பில் பூரண நம்பிக்கை கொண்டிருந்த இடைச்சிறுவர்கள் அந்த நாகத்தின் மிகப்பெரிய வாயுக்குள் அச்சமின்றி நுழைந்து சென்றனர். ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உள்ள இத்தகைய பரிசுத்தமான அன்பு பகவானை பக்தனின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறது. அனைத்து ஆன்மீக பயிற்சிகளிலும் உன்னதமானதும் பகவானை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடியதுமான உன்னத வழி எது என்பதை விளக்குவதே இந்த ஸ்லோகத்தின் இணைப்பாகும். கொடுக்கப்பட்ட உரை பகுதியின் முக்கிய கருத்துகள் பின்வருமாறு: பக்தியின் உன்னதம். உத்தவா, எனது பக்தர்களால் எனக்கு ஆற்றப்படும் கலப்படமற்ற தூய பக்தி தொண்டானது மட்டுமே என்னை அவர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறது. மற்ற முறைகளின் எல்லை: அஷ்டாங்க யோகம், சாங்கியத்துவம், சாங்கிய தத்துவம், புண்ணிய செயல், வேத கல்வி, தவம் அல்லது துறவு ஆகியவற்றில் ஈடுபட்டிருப்பவர்களால் பகவானை கட்டுப்படுத்த முடியாது. பகவானின் திருப்தி. ஒருவன் ஸ்ரீ கிருஷ்ணரையே அஷ்டாங்க யோகம், சாங்கிய தத்துவம் போன்ற முறைகளின் இலக்காக கொண்டிருக்க கூடும். எனினும் பகவானை பற்றி கேட்டல், பாடுதல் மற்றும் அவரது நோக்கத்தை நிறைவேற்றுதல் ஆகியவற்றினால் பகவானின் நேரடியான அன்பு தொண்டில் ஈடுபடுவது எந்த அளவுக்கு பகவானை திருப்திப்படுத்துமோ அந்த அளவுக்கு மற்ற சமய முறைகள் திருப்திப்படுத்துவதில்லை. தூய பக்தியின் இலக்கணம். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி ஞான கர்மாதி அனாவிருதம் என்று குறிப்பிடுகிறார். இதன்படி ஒரு பக்தன் ஸ்ரீ கிருஷ்ணரை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும். அவன் தனது அன்பு தொண்டை கர்மத்திலோ மனோதத்துவ ஊகத்திலோ சிக்க வைக்க கூடாது. பிருந்தாவனவாசிகளின் தூய அன்பு. பிருந்தாவனவாசிகள் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே நம்பியிருந்தனர். இடைச்சிறுவர்களின் நம்பிக்கை. அகாசுரன் என்ற மிகப்பெரிய நாகம் பிரஜையின் எல்லைக்குள் தோன்றிய பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உள்ள தங்களது நட்பில் பூரண நம்பிக்கை கொண்டிருந்த இடைச்சிறுவர்கள் அந்த நாகத்தின் மிகப்பெரிய வாயுக்குள் அச்சமின்றி நுழைந்து சென்றனர். பகவானை கட்டுப்படுத்தும் சக்தி. ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உள்ள இத்தகைய பரிசுத்தமான அன்பு மட்டுமே பகவானை பக்தனின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறது. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.